வணக்கம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலக்கலான சிக்கன் பை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம டின்னருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த சிக்கன் பை. ஸோ சிக்கன் பை செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் வந்து 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து நான் வந்து இன்றைக்கி 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நானே வந்து பைக்கான டோ ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காகவும் வேண்டி சேர்த்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஆல் பர்பஸ் ஃப்ளார். உங்களுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் பட்டர் அன்சால்ட்டட் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 அதாவது 3/4 கேரட்டை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு 1/4 கேரட்டை வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். பீல் பண்ணி சாப் பண்ணி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் 1/4 பொட்டேட்டோவை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு 3 பெரிய மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நான் வந்து இன்றைக்கி 300 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீமி மில்க் எடுத்திருக்கேன். நான் பிளாக் பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சாப்புடு ஜிஞ்சர் கார்லிக் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரிகானோ எடுத்திருக்கேன். மிக்சடு ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். பெப்பரிக்கா பவுடர் எடுத்திருக்கேன். சால்ட் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகலாம், சிக்கன் பை எப்படி செய்கிறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்த 300 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூடவே நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்த பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தனி மிளகாய் தூள் நம்ம 1.5 டீஸ்பூன் எடுத்தோம், 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். சிக்கன் வேகிற இந்த மெயின் டைமில் வந்து நம்ம டோ ரெடி பண்ணிடலாம் பை ஷீட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பை ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி டோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த 200 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் இருந்து 100 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரிக்வைர்ட் அமௌண்ட். ஸோ 75 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்தோம். அதிலிருந்து பாருங்கள், நான் ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிடுறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் வந்து நம்மளுக்கு. ஸோ மாவு வந்து நம்ம எடுத்துட்டுமே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ பட்டரோடு வச்சுட்டு நம்ம நல்லா சேர்த்து விட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த பிடிமான பதம் வந்து நம்மளுக்கு மாவில் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே போதும். ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் பை ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம. ஸோ பாருங்கள், வெண்ணையும் மாவும் உப்பும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு மாவை எடுத்து பிடிச்சோம்னா நம்மளுக்கு ஷேப் வரணும், ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ஆகணும். இந்த மாதிரி பதத்துலலாம் நம்ம மாவும் வெண்ணையும் சேர்ந்து நம்ம பிணைஞ்சி வைக்கணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒன்று சேர வந்தால் போதும். நம்மளுக்கு ரொம்பலாம் நம்ம பிணையக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பாருங்கள், இது போல் பண்ணால் மாவு நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வரும். ஸோ பாருங்கள், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு. ஸோ இது போல் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு வந்து ஒன்று சேரும். அவ்வளோதான், மாவு ஒன்று சேர்ந்ததுமே நம்ம அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி 1/2 hour போல் வச்சிடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், மாவு வந்து ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. நான் வந்து அதுக்கு மேலே நம்ம மாவு வந்து சப்பாத்திக்கு பண்ணிடுறது போலவோ பரோட்டாக்கு பண்ணிடுறது போலவோ பண்ணியக்கூடாது. மாவு தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம 30 நிமிஷம் போல் ஒரு பிளேட்டோ இல்லை அதுக்கு மேலே ஒரு வெட் கிளாத்தோ போட்டு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், சிக்கன் வந்து நம்மளுக்கு ஆஃப் குக் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு 5 minutes போல் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரெசிபிக்கு. ஸோ நான் வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி பாருங்கள், ஒரு சாஸ் பேன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறோமோ அதே அமௌண்ட் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணோம். நான் வந்து இன்றைக்கி 75 கிராம்ஸ் இல்லை 50 கிராம்ஸ் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம 50 கிராம்ஸ் போல் நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த 75 கிராம்ஸ் பட்டரில் வந்து 25 கிராம்ஸ் வந்து டோ ரெடி பண்ண ஆட் பண்ணிட்டோம். 50 கிராம்ஸ் போல் வந்து நம்ம இப்போது சாஸ் ரெடி பண்ண நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ ரிமைனிங் ஒரு 15 கிராம்ஸ் போல் பட்டர் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஃபர்தர் ரெசிபிக்கும் நம்மளுக்கு பட்டர் தேவைப்படுது. பட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகட்டும்.
மிதமான தீயில் இருக்கணும். எப்பவுமே எந்த ஒரு சாஸ் பண்ணாலுமே சரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து சட்டுன்னு ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். ஸோ ஒயிட் சாஸ் நம்மளுக்கு நல்லா வராது. பட்டர் மெல்ட் ஆனால் மட்டுமே போதும். ஸோ பாருங்கள் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 50 கிராம்ஸ் போல் ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு க்ளம்ஸும் இல்லாமல் வந்து நம்ம பிரேக் பண்ணி விட்டுடணும். ஸோ பாருங்கள் பட்டரும் நம்மளோட ஃப்ளாரும் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரினுடைய ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுமே மறுபடியும் வந்து நம்மளுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பொறுமையாக நம்ம பிரேக் பண்ணி விடணும். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இருந்த எல்லா லம்ஸுமே வந்து நான் பிரேக் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப கிளியராக இருக்க பாருங்கள். இது கொஞ்சம் திக்கானதுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் சாஸ் வந்து திக்காகி வந்துடுச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சதுக்கப்புறமா நம்ம சாஸுக்கான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போல் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ரொம்ப திக்காக வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒயிட் சாஸ். ஏன்னா நம்ம ஃபர்தராக வந்து நம்ம ரெடி பண்ண போகிற அந்த வெஜிடபிள் சிக்கன் மிக்சரில் வந்து நம்ம சாஸ் இது போட போகிறோம். ஸோ மறுபடியும் அவனில் வைக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் திக்கனாக பண்ணியிருக்கேன். நான் சாஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப வாத்திரியாக பண்ணல. ஸோ இப்போ பாருங்கள் ஆரிகானோ எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் சாஸில் ஆட் பண்ணிடலாம். ஆரிகானோ ஆட் பண்ணிவிட்டு மிக்சட் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் பார்சலி கிடச்சா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே வந்து அடுப்பு அணைச்சிட்டு தான் நம்ம செய்யணும். ஸோ ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து நம்ம ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம குக் பண்ண சிக்கன் வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாருங்கள் சிக்கனை வந்து இது போல் எடுத்தாலும் நம்மளுக்கு அது பிச்சு போடுற அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சிக்கன் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். சிக்கனை வந்து நம்ம தனித்தனியாக வந்து கத்தியை வச்சோ இல்லை கையை வச்சோ நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்கனை வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஸோ இந்த தண்ணியை நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தர் பண்ண போகிற ஸ்டெப்புக்கு இந்த தண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போது மிக்சடு வெஜிடபிள் அண்ட் சிக்கனை போட்டு எப்படி நம்ம பைக்கான அந்த சாத்தை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து நான் கையில் வந்து நல்லா பிச்சு போட்டுட்டேன். இப்போ வாங்க நம்ம ஃபர்தர் ப்ராசஸை பார்க்கலாம் சிக்கன் பை செய்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 15 கிராம்ஸ் போல் பட்டர் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 கிராம்ஸ் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. பட்டர் மெல்ட் ஆனதுமே நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து நல்லா சாத்தியே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு வந்து எல்லோ ஆனியன் யூஸ் பண்ணணும். நான் வந்து நம்ம யூஸ்வலாக இந்தியன் ஆனியன் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஆனியன் யூஸ் பண்ணாலும் கலராக இருக்கும் இந்த சிக்கன் பை பொறுத்த மட்டும். ஸோ எதையுமே வந்து நம்ம ரொம்ப சாத்தியே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி பண்ணால் போதும். அது லைட்டாக அந்த கலர் மாறினா மட்டும் போதும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி கோல்டன் ப்ரௌன்லாம் நம்ம வதக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் கூட நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டால் போதும். ஆனியன் வந்து நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு 40 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு நான் ஆனியன் சேர்த்துட்டு. இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 25 செகண்ட்ஸ் போல் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணலாம். ஸோ கேரட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து சிக்கன் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் பை சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வெஜிடபிளும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும்னா நீங்கள் இதையே நீங்கள் டபுள் அப் பண்ணிக்கலாம் ரேஷியோவை. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம்.
மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுடுங்க. ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ப ஒயிட் பெப்பர் ஆட் பண்ண போதும். ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸ் போல் ஸ்டிர் பண்ணி விடணும். பாருங்கள், மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து டோட்டலாக லோவில் வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரிக்கா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பெப்பரிக்கா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு பிச்சு போட்ட சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். வெஜிடபிள் அண்ட் சிக்கன் நல்லா ஒன்று சேரும். ஸோ பாருங்கள், சிக்கன் ஆட் பண்ணி நான் ஒரு 2 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெடி பண்ண சாஸில் வந்து நம்மளுக்கு சால்ட் இருக்குது, பை ஷீட்டில் வந்து சால்ட் இருக்குது, சிக்கன்லேயும் சால்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான சால்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம், கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து வெஜிடபிளும் சிக்கனும் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி சிக்கனை வேக வச்சு எடுத்த இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம சிக்கனை வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். மிதமான தீயில் வச்சிங்கன்னா 3 நிமிஷம் போல் ஆகும். நான் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன், ஏன்னா என் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஹை ஃப்ளேமில் 1 மினிட் போல் வச்சுக்கிறேன். ஸோ நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். ஸோ ஒரு 1.5 மினிட் போல் ஆகிடுச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போது ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. ஸோ நம்மளோட இந்த வெஜிடபிள்ஸு இந்த சிக்கன்லாம் ஒன்றோடு ஒன்று ஜெல் ஆகி வரத்துக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண போகிறது வந்து நம்ம ஆட் பண்ணுற இந்த ஃப்ளார் தான். ஸோ ஃப்ளார் சேர்த்துட்டு மிதமான தீயில் வந்து நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் விட்டுடலாம். ஏன்னா அந்த ஃப்ளாருடைய அந்த பச்சை மணம் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் எடுக்கும். ஸோ மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். 3 நிமிஷம் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய இந்த வெஜிடபிள் சிக்கன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாத்தியாகி வந்திருக்குன்னு. 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சதுக்கப்புறமா அந்த ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ஃப்ளாருடைய ரா ஸ்மெல். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற திக் ஒயிட் சாஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுப்பு வந்து மிதமான தீயில் இருக்கணும். நம்ம ரெடி பண்ண சாஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஹெவி க்ரீம் வந்து நம்ம ஒரு 300 ml போல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிதமான தீயில் 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. ஸோ எந்த அளவுக்கு சாஸும் சிக்கனும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வரதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பை வந்து ரொம்ப கலக்கலாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம் நம்ம. ஸோ மிதமான தீயில் 5 மினிட்ஸ் போல் இருந்துட்டு பாருங்கள், நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த பை டோவை வச்சுட்டு நம்ம பை ஷீட் ரோல் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ரெடி பண்ண டோவை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் பார்ட்ஸாக. உங்களுக்கு பேன் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்றது போல் தான் நீங்கள் வந்து டோவை வந்து செக்ரிகேட் பண்ணணும். ஸோ சின்னதாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பை பேன் வந்து அந்த ரொம்ப சின்ன சைஸு. என்னோடய பை பேன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சிலேருந்து 9 இன்ச் வரைக்கும் தான் வரும். ஸோ அதனால தான் நான் சின்ன ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் ஒரு ரோலை வந்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவுலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப திக்காக ரோல் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி நீங்கள் தின்ன ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நான் வந்து என்னோடய பேன் சைஸுக்கு ஏற்றப்போ ரோல் பண்ணிட்டேன்.
இர்ரெகுலர் ஷேப் தான் வரும். பர்ஃபெக்டாக ரவுண்ட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பேனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய பைப் பேன். ஸோ இந்த பைப் பேனில் வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம பைப் பேனில் வந்து ஷீட்டை வந்து ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வச்சாச்சு. ஸோ நல்லா இது போல் அமைக்க விட்டுருங்க, ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அந்த பை ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண சிக்கன் வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இது போல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ணதுக்கு இன்னொரு ஒரு பார்த்தை வந்து ரொம்ப ரோல் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மேலே வைக்கிறதுக்கான லேயரை வந்து தின்னாக ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இதை எடுத்து நம்ம செட் பண்ண பை பேனில் வச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம பேனில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம மேலே வைக்கிறதுக்காக வந்து ஒரு டிசைன் மாரி பண்ணுறோம். ரிமைனிங் எக்ஸஸாக இருக்கிற இந்த தோசைலாம் வந்து இது போல் எடுத்திங்கன்னா இது அழகாக அப்படியே நீங்கள் அந்த பாதுஷாக்கெலாம் நம்ம மடிக்கிறது போல் நம்ம மடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாலையும் வெண்ணையும் ஒன்றா சேர்த்து நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து பாலும் வெண்ணையும் தான் சேர்க்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக இதை கட் பண்ணி விடலாம் கொஞ்சமாக, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் வந்து நல்லா வேகும். ஸோ லைட்டாக இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சுட்டு கூட நீங்கள் ஹோல் மாரி பண்ணிவிடலாம். இது ஏன் நம்ம இது போல் பண்ணுறோன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா அந்த டெக்ஸ்சர் கிடைக்கணும், நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரணும். அதனால தான் நம்ம எல்லா பக்கமும் வந்து லைட்டாக கட் பண்ணி விடணும். ஸோ பாருங்கள், பை அசம்பிள் பண்ணியாச்சு. அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பை எடுத்துகிட்டு போய் நம்ம அவனில் செட் பண்ணிடலாம். ஸோ அவன் பாருங்கள் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவனில் செட் பண்ணிடலாம். ஸோ அவனில் செட் பண்ணிவிட்டு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 23 மினிட்ஸ் போல் நம்ம வச்சிடலாம். நம்மளுக்கு 23 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு மினிமம் எடுக்கும். மேக்ஸிமம் வந்து 28 நிமிஷம் எடுக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய அவனை பொறுத்து 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 23 நிமிஷம் போல் வச்சுருக்கேன். 23 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் நம்ம பை எந்த அளவுக்கு கலக்கலாக வெந்து வந்திருக்குன்னு. 23 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. அவனுடைய ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு, நம்ம அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா கலக்கலாக வெந்து வந்திருக்கு நம்மளுடைய பை வெளியே திரும்ப நம்ம பத்திராவில் நம்ம க்ரீஸ் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சிக்கன் பை வந்து ரெடி ஆகி வந்திருக்கு. பாருங்கள், இந்த கிறிஸ்மஸுக்கு ரொம்ப கலக்கலான சிக்கன் பை எப்படி செய்து உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபியை இந்த கிறிஸ்மஸுக்கு உங்கள் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நன்றி, வணக்கம்.